வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒரு செய்தியை பதிவாக போட்டு அது உங்களை ரீச் ஆகிறதுக்குள்ள பழசா போயிடுது. அந்த அளவுக்கு வேகமாக நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விட முக்கியம், எப்போதும் போலத்தான் நிகழ்ச்சிகள் நடக்குது. அதை கொண்டு சேர்க்கிற அந்த வேகம் இருக்கே, அது மின்னல் வேகத்தில் மாறிடுச்சு. குறிப்பாக சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த தளங்களில் ஒரு நிகழ்ச்சி நம்ம அங்கே நடந்து கொண்டிருக்கும் போதே மின்னல் வேகத்தில் எல்லா இடத்துலையும் பரவுது. நீங்கள் இந்த கூலி தொடர்பான செய்திகளை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செய்தியை பதிவாக வெளியிட்டு முடித்து அதை உங்கள் முன் வைக்கிறதுக்குள்ள அந்த செய்தி பழசா போயிடுது. புதுசாக பல்வேறு செய்திகள் ஆக்கிரமிச்சுக்குது. இதை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கடந்த 2 பதிவுகள் பார்த்துருப்பீங்க. கூலியினுடைய வியாபாரம் தொடர்பாக, ப்ரீ சேல்ஸ் தொடர்பாக தான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கள் பதிவிட்ட கையோட பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்தியாவில். குறிப்பாக கேரளத்தில் அந்த முன்பதிவு வேகம் இருக்க, அது உண்மையில பிரமிக்க வச்சுது. அந்த முன்பதிவு தொடங்கிய 45 நிமிடத்தில் 3 லட்சம் டிக்கெட்டுகள் வித்திருக்கு. 45 நிமிஷத்தில் 3 லட்சம் டிக்கெட்டுகள் வித்திருக்கு. இந்த நாளின் முடிவில், இந்த ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முடிவில் அங்கே 3.3 கோடி ரூபாய், 3.30 கோடி ரூபாய் அங்கே இந்த ப்ரீ சேல்ஸ் முன்பதிவின் மூலம் மட்டுமே இவ்வளவு பெரிய தொகை அங்கே எட்டப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் முன்பதிவுன்றது பிற்பகலுக்கு பிறகுதான் அங்கே தொடங்கினாங்க. 24 ஹவர்ஸ் கணக்கு இல்லை. அது 24 ஹவர்ஸ்க்குள்ள சில மணி நேரங்களில் இவ்வளவு டிக்கெட் வித்திருக்கு. கிட்டத்தட்ட 50% அந்த ஆடியன்ஸ், தியேட்டர் ஆக்குபென்சின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த இருக்கைகள் நிறைவுது, அது கிட்டத்தட்ட 50% முதல் நாளில் சில மணி நேரங்கள்லேயே இது நடந்திருக்கு. இத்தனைக்கும் கேரளாவில் இது ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலக்டிவாக தான் அவங்க அதை தியேட்டர்கள் அதை திரையிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ கேரளா ஒரு பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இந்த டிக்கெட் புக்கிங்கை. மற்ற பகுதி, அதாவது அதே தான் ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, அங்கும் இந்த டிக்கெட் முன்பதிவு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு. 1 மணி நேரத்தில் 75,000 டிக்கெட் விற்றுருக்காங்க ஹைதராபாத்தில் மட்டும். ஸோ இங்கே இது தமிழ்நாட்டில் இன்னும் சற்று நேரத்துக்கு முன்பு அவங்க தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி சாதனை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்யும் போது அந்த ரிசல்ட் வந்துடும். ஏன்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு முன்பாகவே பல திரையரங்குகள் முதல் நாளுக்கு டிக்கெட் கிடையாதுங்க, டிக்கெட் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன்னெச்சரிக்கை பதிவை அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டு இருந்தாங்க. எதனாலன்னா, ஆல்மோஸ்ட் முதல் நாளுடைய டிக்கெட்டுகளை பிளாக் பண்ணிட்டாங்க. தியேட்டருக்காரங்களும் பிளாக் பண்ணியிருக்காங்க, தனிநபர்கள் பிளாக் பண்ணியிருக்காங்க, நிறுவனங்கள் பிளாக் பண்ணியிருக்காங்க, படத்தில் பணியாற்றியவர்கள் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பொதுமக்களுக்கான டிக்கெட்டுகளுங்கிறது குறைந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக அந்த இருக்கைகள் நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்போது முன்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்து காட்சிகளை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இது இந்த 4 தினங்களில் அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம யூஎஸ் அல்லது மற்ற நாடுகள் அல்லது அண்டை மாநிலத்தில் இங்கெல்லாம் என்ன மாதிரி அந்த கலெக்ஷன் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த தமிழ்நாட்டில் புக்கிங் ஓப்பன் பண்ண பிறகு இதுதான் ரியலான ஒரு கலெக்ஷன், ரியலான ஒரு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரேம்பேஜ். அந்த விவரங்களை நம்ம இன்னும் சில மணி நேரங்கள் கழித்து தான் நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம பதிவிடுறோம். இடையில சன் பிக்சர்ஸே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. கேரள மாநிலம் திருச்சூர், திருச்சூரில் ஒரு திரையரங்கில் முன்பதிவுக்கு கேட்டை திறந்து விடுறாங்க. நான் உண்மையாகவே நான் முதல் நாள் முதல் காட்சிக்கான கூட்டத்தை பார்த்துருக்கோம். அதே போல் முதல் நாளில் ரிசர்வேஷனுக்காக கியூவில் நிற்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஜனங்க கேட்டை திறந்து விட்ட உடனே மக்கள் கூட்டம் திமுன்னு தேட்டருக்குள்ளே ஓடி போய் கியூவில் இடம் பிடிக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது தமிழ்நாட்டில் நடக்கல, அது கேரளா அண்டை மாநிலம் கேரளாவில் நடக்குது.
அதுவும் திருவனந்தபுரத்தில் கொச்சியில் நடக்கல, திருச்சூரில் வந்து நடக்குது. ஸோ அவருடைய ரஜினி என்கிற அந்த சூப்பர் ஸ்டாருடைய வீச்சு, அவருடைய ரேஞ்சு என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு அது வந்து ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். அதே போல் இது இந்த நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அது விளம்பரம் பண்ணுறது, அதாவது அதை ப்ரமோஷன் பண்ணுறதுல சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு நடைமுறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மற்ற, அதாவது ரஜினியை வச்சு படம் பண்ணுற மற்ற நிறுவனங்களும் கூட அதை வந்து பார்த்து கற்றுக்கணும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா திரைகளிலும் இந்த படத்தை வந்து திரையிடுறாங்க. இங்கே சென்னையில் வந்து அது தியேட்டர் செயின்ஸ், அதாவது மல்டிப்ளெக்ஸ் செயினாக இருக்கட்டும், அல்லது சிங்கிள் ஸ்க்ரீன்ஸு அல்லது டபுள் ட்ரிபிள் ஸ்க்ரீன்ஸு, இது இருக்க அத்தனை அரங்குகளிலுமே கூலி படத்தை தான் திரையிடுறாங்க. வெகு சில அரங்கில் மட்டும்தான் ஏற்கனவே ஓடுற படம் ப்ளஸ் இந்த வார் படத்துக்கு ஒரு சில அரங்குகள் மட்டும்தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. மீதி அனைத்திலும் எங்கும் எதிலும் கூலி திரைப்படம் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து திரையிட்டு இருக்காங்க. ஸோ கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஏ சர்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு பெரிய தடையாக பார்க்கப்பட்டது. நான் கூட வந்து அதை சொல்லியிருந்தேன். அதாவது வந்து ரஜினி மீதுல அக்கறை உள்ளவர்களுடைய ஒரு கவலை இது. அதே போல் நல்ல வியாபாரம் நடக்கிற ஒரு படத்துக்கு வந்து இது ஒரு தடை தானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவங்க அந்த மாதிரி கட்டுரைகள் எழுத காரணம். ஆனாலும் பல இடங்களில் பல ஊர்களில் இந்த ஏ சர்டிஃபிகேஷன்ன்றது ஒரு பெரிய தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் பார்த்துக்கிறோம், கண்டிப்பாக குழந்தை குட்டிகளோடு தான் அந்த படத்தை பார்ப்போம், குடும்பத்தோடு தான்டா அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு ரசிகர்கள் ஒரு முடிவோட டிக்கெட்டுகளை வந்து வாங்கியிருக்கிறத கேள்விப்படுறோம். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து பல்க் புக்கிங்காக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இது வரைக்கும் எந்த படத்துக்கும் பார்க்காத அளவுக்கான முன்பதிவு இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த முன்பதிவின் மூலம் மட்டுமே வந்திருக்கிற அந்த தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 கோடியை நெருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். நிஜமாகவே நமக்கு கிடைத்த அந்த சோர்ஸ் தகவல் ப்ளஸ் நம்ம வெளிப்படையாக வெளிநாடுகளில் நடக்கிற புக்கிங் எல்லாம் வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது. இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் வந்து இது அந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதியே தெரிஞ்சிடும் அந்த ஓப்பனிங் இது எவ்வளோன்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட 20 கோடியை தாண்டுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில். அதுபோல் மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் கல்ஃப் கண்ட்ரிஸு, பிரிட்டனு, இன்னும் யூரோப்பியன் கண்ட்ரிஸு, இங்கெல்லாம் வருகிற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய தொகை வந்து முதல் நாள்னால் இந்த ப்ரீ சேல்ஸ் இருக்க புக்கிங், டிக்கெட் புக்கிங் அதன் மூலமாகவே கிடைக்கிற ஒரு சூழல் இருக்குது. இன்னும் இந்தியாவில் நடக்கிற இந்த பிஸ்னஸ், அதாவது இப்போ கேரளாவிலே 3 கோடின்னும் போது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ ஓப்பனிங் டே அன்னைக்கு வந்து 100 கோடிக்கு குறையாத ஒரு பெரிய தொகை வந்து முன்பதிவின் மூலம் மட்டுமே வசூலாக இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இணையத்தில் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் டிக்கெட் சேல் அப்படிங்கிற அந்த ஒரு புதிய சாதனையையும் இந்த படம் வந்து பண்ணியிருக்கு. இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் அப்படி ஒரு நிலை வரல. அதையும் கூலி தான் முதலாக கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் புக்மை ஷோவில் 1 மணி நேரத்துக்கு 47,000, 50,000, 75,000 இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகினே வந்தது. 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் டிக்கெட்டுகள் அப்படிங்கிற அந்த சாதனை அளவை வந்து எட்டியிருக்கு. இத்தனைக்கும் மெயின் ஏரியா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆகாமல் மற்ற பகுதிகளில் சேல்ஸ் ஆனதை வச்சு தான் இந்த எண்ணிக்கையை வந்து புக்மை ஷோவில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் டிக்கெட்டுகள் சேலுங்கிறதெல்லாம் வந்து இன்னும் சில மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். இங்கே என்ன ப்ரீ சேல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியும் ஓரளவுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த முன்பதிவில் வந்து இதுவரைக்கும் எந்த படமும் செய்யாத ஒரு புதிய சாதனையை கூலி செய்திருக்கிறது. அது பற்றிய விவரங்களை வந்து இன்னும் சில மணி நேரங்களில் தரேன்.